ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஆத்தென்டிக்கான ரயில்வே மட்டன் கறி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவான ரெசிபி, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருக்கு. அதை ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம் வாங்க. முதல்ல ஒரு குக்கரில் 300 ml தண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அதையும் இது கூட போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வேக வைக்கணும். இது வந்து ஒரு விசில் வர்றது வரைக்கும் தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்தோடனே தீயை கம்மி பண்ணி ஒரு 12 நிமிஷம் நல்லா அப்படியே வேக விடுங்க. இது நல்லா வந்து குக் ஆகட்டும். மட்டன் ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பக்கம் அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. நார்மலாக நார்த் இந்தியாவில் கடுகு எண்ணெய் விடுவாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை இதுவும் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கிறது போடுங்க. இது போட்டு இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு அது நல்லா பச்சை வாசனை போகட்டும். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பொடி போடுற டைம் மட்டும் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொடியெல்லாம் நல்லா கரிஞ்சிடும். பொடியெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 2 காஞ்ச மிளகாவை சும்மா கையால் கிள்ளி போடுங்க. கூடவே பெரிய பெரிய துண்டாக கட் பண்ண உருளைக்கிழங்கு 3 போடுங்க. அதோட 1 கப் தக்காளி பொடியாக கட் பண்ணது போடுங்க. 1 கப் தக்காளினா ஒரு 3 தக்காளி டு 4 தக்காளி போடலாம். மீடியம் சைஸாக இருந்தால் 3 போடுங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் 4 தக்காளி போடுங்க. இதெல்லாம் போட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றா கலந்து வரும்போது மல்லி இலை ஒரு 1/4 கட்டு போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை அந்த தண்ணியோட சேர்த்து இதில் ஊற்றுங்க. அந்த ஸ்டாக்ல தான் நல்ல ருசி இருக்கும், அதனால அந்த தண்ணியோட சேர்த்து ஊற்றுங்க. இப்போ வந்து ஏற்கனவே மட்டன் குக் பண்ணி வச்சதுனால ஒரு 80% மட்டன் குக் ஆகிருக்கும். இன்னும் ஒரு 20% தான் இந்த கிரேவியில் கடந்து குக் ஆகும். இப்போ ஒரு மூடி போட்டு இந்த கிரேவியை வந்து அப்படியே மூடி வச்சிடுங்க. தீ வந்து ரொம்ப கம்மியான தீயில இருக்கட்டும். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது அந்த மட்டன் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இதோட நம்ம தயிர் சேர்க்கணும். இதோட 1/4 கப் புளிப்பில்லாத தயிர் சேர்த்து விட்டுக்கோங்க. இது வந்து ஆங்கிலேயர்கள் காலத்துல வழக்கத்துக்கு வந்த ஒரு டிஷ். நம்ம கிட்ட இருந்த மட்டன் குழம்பு எல்லாம் வந்து கொஞ்சம் காரம் கூடுதலா இருக்கும். இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒத்து போற மாதிரி கொஞ்சம் தயிர், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து அந்த காரத்தோட தன்மையை கம்மி பண்ணி அவங்களுக்கு விருப்பமான உருளைக்கிழங்கையும் சேர்த்து செய்தாங்க. அப்படிதான் அந்த ரயில்வே மட்டன் கறி உருவாச்சுது. அது இன்னைக்குமே வந்து நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு டிஷ்ஷா இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்த அப்புறமா அது கூடவே 1 கப் தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலும் சேர்த்து கலந்து விடணும். இதோட காரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைன்னா அதிகமான காரம் போட்டுக்கலாம், ஆனால் ஒரு மிதமான காரத்தில் தான் இருக்கும். நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரோட நல்ல டேஸ்டாக இருக்கும். செய்கிறதுமே வந்து ரொம்ப ஈஸி. இந்த தயிரும் தேங்காய் பாலும் போட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும், அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவி பரிமாற வேண்டியதான். நல்ல ஒரு டேஸ்டான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி நல்ல டேஸ்டான ட்ரெண்டிங்கான டிஷ்ஷுக்கு நாஞ்சில் கரி லீவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.